இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விலகுவதில்லை. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். அதாவது எங்களுடைய வாதைகள் நோய்களை கண்டு எங்களுடைய சிநேகிதர்களாகலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய இனத்தார்கள் தூரத்தில் நிற்கிறார்கள். உதாரணமாக யோபுவை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில இறுதியாக அவருக்கு வியாதி வரும் பொழுது எல்லோரும் அவரை விட்டு விலகுகிறார்கள். அவருடைய நண்பர்கள் கூட அவரை பரியாசம் பண்ணுவதை நாங்கள் காண்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தோழர்களும் சரி உறவினர்களும் சரி எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை. அவர்கள் விலகுவார்கள், தூரத்தில் நிற்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு காலமும் விலகுவதில்லை. அவர் ஒரு காலமும் கைவிடுகிறதும் இல்லை. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேருக்கு தேவன் சுகம் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாதை வரும் பொழுது சில உறவினர்கள் நண்பர்கள் விலகி விடுவதைப் போல தேவன் விலகி விடுவதில்லை. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் எங்களை வெறுக்கிறதில்லை. நாங்கள் நோயாளியாகவோ அல்லது கடனாளியாகவோ எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் எங்களை விட்டு விலகுவதில்லை. ஆகையால நாங்கள் மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்வோமாக இருந்தால் மனிதர்கள் விலகுவதைப் போல தேவன் எங்களை விட்டு விலக மாட்டார். Have a nice day.